நியூசிலாந்தின் தெற்கு வேல்ஸின் கடற்கரை நகரமான போர்ட் கவுலில் ஃப்ரீசருக்குள் பெண் ஒருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 80 வயதுடைய மூதாட்டி ஒருவரின் சடலம் மீட்கப்பட்ட நிலையில் சம்பவம் தொடர்பாக 60 வயதுடைய நபர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 17ஆம் திகதி மதியம் போர்ட் கவுலில் உள்ள பாப்புலர் கிரெசன்ட் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் வசிக்கும் பெண்ணின் நலம் குறித்து போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து மதியம் 1:45 மணியளவில் அந்த வீட்டை சோதனையிட்ட போலீசார் அங்குள்ள ஃப்ரீசருக்குள் மூதாட்டி ஒருவர் சடலமாக இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். மரணித்தவர் அந்த பகுதியை சேர்ந்த 80 வயதுடைய பெண் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக அதே பகுதியை சேர்ந்த 60 வயதுடைய நபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். சட்டப்பூர்வமான அடக்கத்தை தடுத்தமை என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் அந்த நபர் கைது செய்யப்பட்டு தற்போது போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ளார். சம்பவம் நடந்த வீட்டை சுற்றி போலீசார் பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தியுள்ளதோடு தடயவியல் நிபுணர்கள் தீவிர சோதனைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த பெண்ணின் மரணத்திற்கான உண்மையான காரணம் என்ன என்பது குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.